சிப்ஸ் செய்யறதுக்கு கப்பையை நல்லா அழகாக தோல் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். இப்போ ஒரு கட்டர் எடுத்துகிட்டு அது கீழே ஒரு தட்டு வச்சுட்டு இப்போ நம்ம அதை வந்து நல்லா சீவி எடுக்கணும். நல்லா தின் ஸ்லைஸாக சீவணும். இது கொஞ்சம் சீவ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம சீவி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இப்படி நல்லா தின்னாக இருந்தால் தான் சிப்ஸ் வந்து நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் சீவியாச்சு. சீவின பிறகு எல்லாம் இப்படி இருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு சிப்ஸாக போட்டு பொரிக்கலாம். எல்லாம் ஒரேடி எப்படி சேர்த்து போட்டுற வேண்டாம், இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சரியாக வேகாது. அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சா போதும். சிப்ஸ் வந்து எண்ணெயில் போட்டோன்னே சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு போகிறது வரைக்கும் நம்ம அதை பெரட்டி போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நல்லா சவுண்டு போயிட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ இனி நம்ம அடுத்து போடலாம். அப்புறம் இந்த அளவுக்கு இப்படி பிரித்து போட்டால் சீக்கிரம் வெந்துடும். எல்லாமே நல்லா ஒன்று போல் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இந்த சிப்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இதை நம்ம வெட்டி எங்கேயும் காய வைக்கணுமோ அல்லது ஈர துணியில் போட்டு வைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவும் எண்ணெயில் அப்படி சீவி போட்டும் பொரிக்கலாம். டேரெக்டாக உங்களுக்கு நல்லா ஈஸியாக சீவ முடிஞ்சால் நீங்கள் சீவி போட்டும் பொரிக்கலாம். இதுக்கு வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. சும்மா சீவிட்டு அப்படி பொரிக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் சிப்ஸ் வந்து நல்லா ஈவனாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அல்லது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி சாகியாக இருக்கும், வேகாது. இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா சிப்ஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சவுண்டு கேட்கு பார்த்தீங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் சால்ட்டும் மிளகா பொடியும் போடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெப்பர் பொடி கூட போடலாம். இப்போ முதல்ல சால்ட் போட்டு லேசாக அதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம கொஞ்சம் மிளகா பொடி போடலாம். இதுக்கு வந்து மிளகா பொடி தான் போடுவாங்க, ஆனால் உங்களுக்கு பெப்பர் பொடி போடனாலும் போடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கலாம். இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. இது எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை. ஒரு கிழங்கு எடுக்கணும், க்ளீன் பண்ணணும், சீவி ஃப்ரை பண்ணிடணும், அவ்வளோதான். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் சோறுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சோறுக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு. நீங்கள் எல்லோரும் இதை செய்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.